Hi everyone, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் க்ரோஷெட் யான் வச்சு எப்படி சூப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ நம்ம வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4 செயின் மட்டும் போட்டுட்டு அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணினதுக்கப்புறமா இப்போ 4 டபுள் க்ரோஷே போடுவோம். 4 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா கண்டினியூஸாக 4 செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் 4 டபுள் க்ரோஷே, 4 செயின் ஸ்டிச், மறுபடியும் 4 டபுள் க்ரோஷே, 4 செயின் ஸ்டிச். அதாவது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு முக்கோணம் ஷேப் வரணும். அதாவது அந்த 4 செயின் போட்டது 3 இடத்துல இருக்கணும், 4 டபுள் க்ரோஷே போட்டது 3 செட் இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி 4 டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். இது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா, நம்ம போன ரவுண்டில் 4 செயின் போட்டோம்ல அந்த இடத்துல போடுறோம். 4 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 4 செயின் ஸ்டிச், மறுபடியும் அதே இடத்துல 4 டபுள் க்ரோஷே போடுறோம். அடுத்து ஒரே ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் அந்த முக்கோணமாக வர இடத்துல 4 டபுள் க்ரோஷே, 4 செயின் அண்டு 4 டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம இந்த ரவுண்டையும் ஃபினிஷ் பண்ணுறோம்.
ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே எண்ட் பண்ணி செகண்ட் ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டு எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் வந்துட்டு தேர்ட் ரவுண்டும் போட போகிறோம். அதே இதுதான் 4 டபுள் க்ரோஷே, 4 செயின், 4 டபுள் க்ரோஷே. அதே மாதிரி தேர்ட் ரவுண்டையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி க்ரீன் அண்ட் ஒயிட் இந்த 2 காம்பினேஷனில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்மளுக்கு வேணுங்கிற கலர்ஸில் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த 2 கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன். நான் டோட்டலாக 3 ரவுண்டு தான் போடுறேன். ஸோ வந்து இதை விட நான் வந்து இந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு நாட் போட்டுறேன். இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்து அடிப்பகுதி போடணும். அதுக்கு இப்படி முக்கோணமாக வச்சுட்டு அதில் சென்டர் பார்த்து நம்மளுக்கு சேம் கலரில் போடுறதுனாலும் போடலாம், இல்லை வேறு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டெம்ப் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். சென்டராக வச்சு பார்த்துட்டு ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட்டிங்கனாவே போதும். இந்த ஸ்டெம்ப்பு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுல்லாகவே ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். இது வந்து ஒரு 4 ரூ இல்லை 5 ரூவோட நிறுத்திட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணும்போது நம்மளே பண்ணணும் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி க்ரீன் அண்ட் ஒயிட் இந்த 2 காம்பினேஷனில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்மளுக்கு வேணுங்கிற கலர்ஸில் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த 2 கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இப்போ நான் சின்ன சைஸில் செஞ்சுருக்கேன்டா, இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய சைஸில் கூட செஞ்சுக்கலாம். பெருசாக செய்யும்போது நம்ம ஸ்க்ரீனில் இல்லை வந்துட்டு செவுத்தில் கூட வந்துட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சைஸ் அப்படிங்கும்போது நம்ம அங்கங்கே வீட்டுக்குள்ளேயோ இல்லை செவுத்தில் கூட அங்கங்கே ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இல்லை அப்படின்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம்ல, பெரிய ட்ரீ, அந்த ட்ரீலேயே வந்துட்டு அங்கங்கே சின்ன சின்னதாக தொங்க விட்டோம் அப்படின்னா நல்லாவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் கல்பனா. பை, டேக் கேர்.